நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான ஒரு இந்திய நேவிலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புன்னு வச்சுருக்காங்க. இந்தியன் கப்பல் தளத்திலிருந்து அறிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. 910 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த ஏரியா இப்போ என்ன போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளை பண்ணி டேட் எல்லாம் கிளியராக பார்க்குறது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை எப்படின்னா போஸ்ட் நேம் ஃபஸ்ட் வந்து பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்ஜ் மேனில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான கால் எடுத்துக்கான வேலை, சீனியர் ட்ராட்ஸ்மேன் போஸ்ட்டுக்கான வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான கால் எடுத்துல வந்து ட்ரேட்ஸ்மேன் மேட்டு டிஃப்ரெண்ட் கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து 910 கால் எடுத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்கு வந்து இப்போ சார்ஜ் மேனுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு இதுக்கு வந்து சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சிருக்க சொல்லியிருப்பாங்க. சில இதில் டிப்ளமோ முடிச்சிருக்க சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த ஒவ்வொரு இதுக்கும் டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, ஐடிஐ முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சிருக்க வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு வந்து பூர்த்தியாக இருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 வயசு கொடுத்துருக்காங்க. சீனியர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், சார்ஜ் மேனுக்கு வந்து 18லேருந்து 25 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டது வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,400 தொடங்கி 1,12,400 வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பான கால் எடுத்து, அதாவது ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து 18,000 தொடங்கி 56,900 வரைக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதில் பாஸ் பண்ணக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லி இந்த வேலை வாய்ப்புனா அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் உமன்ஸ் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 295 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18/12/2023 டிசம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/12/2023 டிசம்பர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கஸ் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண அந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் கிளியர் பண்ணிக்கலாம்.